+2 accountancy-ல MCQ பார்க்கலாம். Statement of affairs is generally prepared to find out part அப்படிங்கிறாங்க. Statement of affairs-நாலே இந்த side assets right hand side, then liabilities, then balance is correct, capital A equal to L plus C. So capital is the answer. Income and expenditure account is what account அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு? ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஸோ இது எந்த ரூலில் வந்து டெபிட் எக்ஸ்பெண்டிச்சர் கிரெடிட் இன்கம் வரும்? கரெக்ட், நாமினல் அக்கௌண்ட்டில். ஸோ இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் கரெக்ட் நாமினல் அக்கௌண்ட். க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் இஸ் வாட் அப்படிங்கிறாங்க. எப்போதுமே வெதர் இட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அட்ஜஸ்டட். ஸோ நீங்கள் ஓப்பனிங்கில் ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் கால்ட் அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங்கில் ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் கால்ட் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இதில் வந்து க்ளோசிங் அட்ஜஸ்டட் கேபிட்டல். அடுத்தது, in the absence of an agreement among the partners, interest on capital is nothing. ஏன்னா கேபிட்டல்ங்கிறது எல்லா பார்ட்னர்ஸும் பிஸ்னஸ்க்கு போடுறது and they are supposed to work. அதனால there is no interest on capital. Select the odd one out. இப்போ இது குட் கொஸ்டின். ஆட் ஒன்னா எது சம்பந்தம் இல்லாது, எது நாட் ரிலேட்டட். இப்போ 4 இருக்கு. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஆவரேஜ் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட், கேபிட்டலைசேஷன். இந்த மூணுமே குட்வில் ரிலேட்டட். கரெக்டாக வேல்யூவேஷன், ஆவரேஜ் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட், கேபிட்டலைசேஷன். இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல்ங்கிறது பார்ட்னர்ஷிப்பில் 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்குது, ஃபிக்ஸட் கேபிட்டல் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். ஓகேயா, அதனால திஸ் இஸ் ஆட் மேன் நோட். அடுத்தது, அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஸோ போன கொஸ்டின் ரிலேட்டட், பார்ட்னர் சேலரி, கமிஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி கிரெடிட்டட் டு வாட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் எப்படி இருக்கும்னா கேபிட்டல் ஃபிக்ஸடாக இருக்கும், அதாவது ஸ்டார்டிங் பேலன்ஸ், அடிஷ்னல் கேபிட்டல். சப்போஸ் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் கேபிட்டல் வித்ரா, இவ்வளோதான் இருக்கும். அதில் விச் ஆல் என்ட்ரிஸ் இருக்குல்ல, சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதாக இருந்தாலும் தட் வில் கம் ஒன்லி இன் த கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, அதே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா எல்லாமே ஒன்றா இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் இந்த பார்ட்னர் சேலரி, கமிஷன் வில் பி கிரெடிட்டட் இன் கரண்ட் அக்கௌண்ட். ஓகேயா, அடுத்தது, இஃப் த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் மோர் தேன் த நியூ ரேஷியோ, இது ஓல்டு ரேஷியோ, இது நியூ ரேஷியோ, அப்போ த டிஃபரன்ஸ் இஸ் கால்ட் வாட் அப்படிங்கிறாங்க. டிஃபரன்ஸ்னா தட் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் சம்திங் டு த நியூ பார்ட்னர். ஓகே, ஸோ யூ ஹேவ் லெஸ் பேசிக்கலி, ஸோ தட்ஸ் கால்ட் சாக்ரிஃபைசிங். ஓகேயா, ஸோ இஃப் த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் மோர் தேன் த நியூ ரேஷியோ, இட் இஸ் கால்ட் sacrificing ratio. ஒன் மோர் பார்க்கலாம். When the shares are issued for purchase of assets, the amount should be credited to what? இது குட் கொஸ்டின். பணமாக இருந்தாலும் சரி, ஓகே, அசட்டாக இருந்தாலும் சரி, whenever you issue a shares, the credit entry is always will go to share capital account. Okay, so always remember, credit goes to share capital account. Okay, thank you.